மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் உடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு, இண்டிகோ. ஒரே ஒரு முதலாளி தான் அந்த விண்ணூர்தியை ஓட்டுகிறார். இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு முதலாளி. உங்களுக்கு தெரியுமா என் சொந்தங்களே, சின்ன சின்ன நாடுகள் கூட நாட்டுக்கென்று ஒரு விண்ணூர்தி பிளைட் வைத்திருக்குது, போக்குவரத்து வைத்திருக்குது. ஸ்ரீலங்கா கூட வைத்திருக்குது, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்று. இவ்வளவு பெரிய வல்லாதிக்கம், பெரிய துணைக்கண்டம், சொந்தமா ஒரே ஒரு பிளைட் கூட இல்லாத நாடு இந்தியா தான். உதாரணமா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, நம்ம பிள்ளைகளை அங்க மாட்டிக்கொண்டாங்க, படிக்க போனவங்க, வேலைக்கு போனவங்க. திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஒரு பிளைட் கிடையாது. சொந்தமா ஒரு பிளைட் கூட இல்லாத உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் என்றால் எவன் டைம் பதில் இல்லை. நீ 50,000 ஏக்கர்ல கூட ஏர்போர்ட் கட்டு, யார் அந்த பிளைட்டை ஓட்ட போற முதலாளி என்றால் பதில் இல்லை. அது அந்த இண்டிகோ முதலாளி தான். ஒரு முதலாளி சம்பாதிக்க எத்தனை ஆயிரம் கோடியை நீ கொட்டி, எத்தனை ஆயிரம் ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சு நீ ஏர்போர்ட் கட்டி கொடுக்குற அப்படின்னா, நீ யாருக்கு ஆட்சி செய்யற, நீ யாருக்காக வேலை செய்யற? உனக்கு வாக்கு செலுத்தி தேர்வு செய்து எங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றுவாய், நல்ல கல்வி கொடுப்பாய், கல்விக்கேற்ற வேலை கொடுப்பாய், அதுக்கேற்ற சம்பளம் கொடுப்பாய், எங்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுப்பாய், குடிக்க நீர் கொடுப்பாய், பயணிக்க பாதை கொடுப்பாய், எரிக்க மின்சாரம் கொடுப்பாய், இதெல்லாம் தருவாய் என்று நம்பி வாக்கு செலுத்துற மக்களுக்கா இல்லை முதலாளிகளுக்கா? அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். மெட்ரோ 72,000 கோடி 80,000 கோடி செலவழிச்சு மெட்ரோ. எத்தனை பேர் போவான்னு நினைக்கிறீங்க? பல மாநிலங்களில் தோற்று போன ஒரு திட்டம், உலக வங்கியின் திட்டம், இந்தியாவோட திட்டமும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு அரசின் திட்டம் இல்லை. நமக்கு கடன் கொடுத்தாலும் முதலாளி அவனோட திட்டம். 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கு தமிழ்நாடு, 196 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கு இந்தியா. இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி எல்லாரும் கட்டுறோம். இந்தியா முழுமைக்கும் இத்தனை மாநிலங்கள் இருந்து எவ்வளவு இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் வந்த வருவாய் என்று ஒரு தடவையாவது நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்டை படிக்கும் போது நாட்டின் நிதியமைச்சர் படிச்சதை நீங்க யாராவது பார்த்ததுண்டா? இவ்வளவு வருவாய் பெருக்கம், இவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கிறது, இவ்வளவு வருவாய் பெருக்கம் படித்ததுண்டா? இந்த வருவாய் மாநிலம் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தந்த திட்டங்களுக்காக பிரித்து அனுப்பப்படுகிறது. மருத்துவத்துக்கு, கல்விக்கு, போக்குவரத்திற்கு, வேலை வாய்ப்பிற்கு, சாலை ஓடுதல் பராமரிப்புக்கு, போக்குவரத்துக்கு, ஏதாவது ஒன்று யாராவது நீங்கள் படித்ததை கேட்டதுண்டா? இல்லை. இவ்வளவு வரியை எடுத்துக்கொண்டு போய் மறைமுக வரி, நேரடி வரி, இதுல ஈடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு, எலவு ரைடு எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் 196 லட்சம் கோடி கடன் ஏன் வந்தது? ஏன் வந்தது? தமிழ்நாடு 10 லட்சம் கோடி, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மட்டும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கிறது. கற்றறிந்த தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, 5 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் மட்டும்தான் நாம் கேட்கிறோம். ஒன்னே ஒண்ணு கல்வியை மிக சிறப்பாக, எஜுகேஷனை நான் டெவலப் பண்ணி என் நாட்டு மக்களுக்கு கொடுத்தேன். ஒன்னே ஒண்ணு, தனியார் பள்ளிகளில், தனியார் கல்லூரிகளில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் மக்களுக்கு ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணி கல்வித்தரத்தை உயர்த்தி அருமையான கல்வியை கொடுத்தேன். ஏன்? ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆக சிறந்த வளம் அறிவு வளம் தான். செல்வத்தில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான். அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை கட்டமைக்க சிறந்த நாடாக மாற்ற விரும்புகிற எந்த தலைவனும் முதல்ல கல்வியில தான் கவனம் செலுத்துவான். ஏன்னா கல்வியில தான் ஒழுக்கம், நன்னறி, சமூக மேம்பாடு எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்யற? அரசு பள்ளிக்கூடத்துல போய் படிச்சா மேற்கூரையிலிருந்து சிமெண்ட் பேர்ந்து விழுந்து புள்ள மண்டையில விழுந்து செத்து போகுது. இந்த அரசு என்ன சொல்ல வருது என் மக்களுக்கு? அரசு பள்ளிக்கூடத்துல சேர்க்காத, சேர்த்தா உள்ள உயிருக்கு உறுதி இல்லை, உத்தரவாதம் இல்லை, தனியார் பள்ளிக்கு போ சொல்லுது. கழிவறை இல்ல, எழுதி படிக்க பலகை இல்ல, 300 பிள்ளைய படிக்கிற பெண் பிள்ளை படிக்கிற இடத்துல ஒரே ஒரு கழிவறை. என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்க. ஒரு வசதி இல்லை, தரத்தை தாழ்த்துது.
திட்டமிட்ட அரசு பள்ளியின் தரத்தை தாழ்த்துது. ஏன்? தனியார் பள்ளிகளுக்கு வருவாய் குறைந்து விடும். இதை தரம் உயர்த்தினார். இவர் குறைந்தால் அவனுக்கு என்ன? தனியார் பள்ளி கல்லூரிகளின் வருவாய் குறைந்தால் இவனுக்கு என்ன? தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துவதே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பான் தான், அவனுக்கு லாபம் குறைஞ்சிரும்னு இதை குறைக்கிறான். அப்போ அரசு தன்னுடைய மகத்தான பொறுப்பில் இருந்தும் கடமையில் இருந்தும் தோற்று போய் விலகுகிறது. இங்க இருக்கிற யார்கிட்டயாவது உங்ககிட்ட கேட்கிறேன், ஒற்றை முதலாளி கொடுக்கிற கல்வியின் தரத்தை இத்தனை கோடி மக்களால் நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி நிறுவுகிற அரசால் கொடுக்க முடியாதா என்ற கேள்வி உங்களுக்கு எழ வேண்டுமா வேண்டாம்? எதுக்கு அப்ப அந்த அரசு இருக்கு? எதுக்கு இருக்கு? உலகில் எல்லா நாடுகளும் இப்படித்தான் கல்வியை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சின்ன நாடு சென்னையில பாதிதான் இருக்கும். சரியாக 45 நிமிடத்தில் சிங்கப்பூரை சுத்தி வந்துடலாம். அந்த நாட்டுல என் பசி இல்லை, பஞ்சம் இல்லை. அந்த நாட்டுல என் ஏழ்மை வறுமை இல்லை. அந்த நாட்டுல என் கொலை கொள்ள கற்பழிப்பு இல்லை. அந்த நாட்டுல என் திருட்டு இல்லை. அந்த நாட்டுல என் வேலை இல்லைன்னு எந்த இளைஞனும் சொல்லல. ஏன்? ஏன்? அந்த நாட்டுல என்ன வளம் இருக்கு? வெறும் கடல். உனக்கு என்ன இல்லை? உனக்கு என்ன இல்லை? கடல் இல்லையா? நிலம் இல்லையா? ஆடு இல்லையா? மாடு இல்லையா? வாழை இல்லையா? கரும்பு இல்லையா? தென்னை இல்லையா? பனை இல்லையா? மலை இல்லையா? என்ன இல்ல? எல்லாம் இருக்கு. அறிவு இல்லையா? உழைக்க உடல் ஆற்றல் இல்லையா? எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசி இருக்கு? ஏன் இருக்கு? ஏன் இருக்கு சொல்லு? ஏன்னா உன் நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் நிறைந்து இருக்கு. அதனால எதுவும் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதான் இங்க இருக்க பிரச்சனை. இந்த சின்ன நாடு சிங்கப்பூர் கல்வியில, எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ல, கல்வியில முதல் இடத்துல பின்லாந்து, 2வது இடத்துல தென்கொரியாவும், 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கான். இவ்வளவுதான் இருப்பான் நாடே. உலக தரத்துல 3வது இடத்துல இருக்கான் கல்வி மருத்துவத்துல. நீ எங்க இருக்க? எங்க இருக்க? ஏன் உன்னால கொடுக்க முடியல? சிங்கப்பூர் கொடுக்கறத. அங்க ஒரு தலைவன் வந்தான். அவருக்கு ஒரு கனவு இருந்தது. என் நாட்டை சிறந்த நாடாக மாற்றி படைக்கணும். ஊழல் லஞ்சம் இல்லாத நாடாக, பசி பஞ்சம் இல்லாத நாடாக, கொலை கொள்ளை இல்லாத நாடாக, சிறந்த நாடாக படைக்கணும்னு அவன் நினைச்சான். லீ குவான் யூன்னு ஒரு புரட்சியாளன் வந்தான். அவன் கேட்கிறான் தன் நாட்டு மக்கள்கிட்ட, வெள்ளக்காரன் நம்மளெல்லாம் அடிமைப்படுத்த ஆளும்போது மலேசியா சிங்கப்பூர் இந்த 2 நாட்டு நிலப்பரப்பையும் அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ் வச்சிருந்தான், தீண்டப்படாத நகரங்கள்னு வச்சிருந்தான். இன்னைக்கு சாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாங்கிறோம். அழகான எழிலார்ந்த நகரங்களா சிங்கப்பூரும் மலேசியாவும் இருக்கு. நம்ம நாட்டுல எல்லா வளமும் இருந்து பெரும்பாலான இளைஞர்கள் சிங்கப்பூர் மலேசியால தான் வேலை பார்க்கறான். உன்னால ஏன் அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க முடியல? உனக்கு நோக்கம் இல்லை. அவனுக்கு நோக்கம் இருந்தது. அவன் பேசுறான் மக்கள்கிட்ட, ஒன்லி 10 years கொடு, 10 years என் கையில கொடு. என் நாட்டை எல்லா நாடுகளும் புகழ்கிற உயரத்தில் கொண்டு வைக்கிறேன். இன்னைக்கு லீ குவான் யூ செத்து போயிட்டான், பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இங்க சென்னையில இருந்து சீமான்னு ஒரு மகன் அவனை புகழ்றான் பாரு. அப்போ அவன் ஒண்ணி வச்சுட்டான். ஏன்? அவனுக்கு விஷன், அவனுக்கு ஒரு எய்ம், அவனுக்கு ஒரு டார்கெட், அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு, அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அவன் என்ன சொல்றான்? என்னோட எய்ம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் இல்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். என்னோட டார்கெட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதான் ஓமைய என்ன சொல்றேன், மாத்தி சொல்றேன். உங்க பிள்ளை எப்படி சொல்றேன்? அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார். இவன் எப்படி வந்தவன அடுத்த தேர்தல், பெண்கள் வாக்க வாங்கணும், அப்ப மகளிர் உரிமை தொகை 1000. அப்புறம் என்ன? இளைஞர்கள் வாக்க வாங்கணும், தமிழ் மகன் 1000. பெண்கள், இளம் பெண்கள் வாக்கு புதுமை பெண் 1000. 1000 ரூபாய்க்கு கையேந்திரவில்லை புதுமை பெண். 1000 ரூபாய்க்கு கையேந்திர வைக்கிறதில்ல புதுமை பெண். அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ கட்டிய கணவரையோ சார்ந்திராமல் தன் கல்வி கொண்டு, தன் உழைப்பை கொண்டு 1000 இல்ல 50,000, 15,000, 20,000 சம்பாதித்து தன் காலிலே வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை ஒவ்வொரு பெண்ணும் ஈட்டிக் கொள்கிற நிலையை கொடுப்பதுதான் புதுமை பெண். புரியுதா? கனவுனா அது கனவு, கனவுனா அது கனவு. வந்து நான் மிக்ஸ் டோக்கன் 8000 டோக்கன். எங்க உங்க அப்பம் சொத்தை வச்சுட்டு நான் கொடுக்குறேன் டோக்கன். இவர் 10,000 டோக்கன், 8,000 டோக்கன், 10,000 டோக்கன். கடைக்கு போய் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கடை எழுதி கொடுங்க 8,000 டோக்கன் ஐயா ஸ்டாலின் கொடுக்கல.
ஏய், ஒண்ணு நம்ம பைத்தியமா இருக்கணும் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு, இல்ல அவங்க பைத்தியமா இருக்கணும். நம்ம தான் பைத்தியம், அவங்க பைத்தியமா அப்படி தெரியலையே. இந்த நாட்டுல படிச்ச பிள்ளைங்க கூட நிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் போராடி இருக்கோம். படித்த ஆசிரியர்கள், கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்திருக்காங்க. இந்த நாடு இந்த ஆட்சி முறை மாறாம இருக்கிறதுக்கு பெரிய பொறுப்பு இருக்க வேண்டியது ஆசிரியர் பெருமக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அரசு ஊழியர்கள். இவங்கதான். இந்த ஆசிரியர்கள் திரும்ப 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 வீதியில வர்றது, பணி நிரந்தரம் கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு இல்லாத போது, நான் வந்தால் பணி நிரந்தரம் உறுதியாக தருவேன், நான் வந்தால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பழைய ஓய்வூதியம் எல்லாம் சொல்லிட்டு போயிட வேண்டியது. வந்தவருக்கு செய்யல, அப்புறம் போராட்டம். இங்க பாருங்க, அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது வாத்தியார்கள் போராடினாங்க. ஐயா ஸ்டாலினும் போராடினாரு, நானும் போய் போராடினேன். ஆளுங்கட்சியா வந்துட்டாரு, அப்பவும் திருப்பி அதே கோரிக்கை வச்சு வாத்தியார்கள் போராடுறாங்க. அவர் வரல, நான் போய் நிக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா கொடுமை என்னன்னு கேளுங்க. ஆசிரியர்கள் போராடுறாங்க, படிப்பிக்கிற ஆசிரியர்கள், அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நின்னா அது நாடு இல்ல, சுடுகாடு. சுடுகாடு கேவலம். திருப்பி உலகத்துக்கு சோறு போடுற விவசாயி இருக்கா மாதிரி ரோட்ல நிக்கிறான். ஏன்? நான் வேர்வை சிந்தி விளைய வச்சேன் இல்ல, அந்த குடோனை கட்டி கொள்முதல் செய்து உள்ள வச்சு பாதுகாத்துக்க, ரோட்ல போட்டு முளைக்க விடாதேன்னு கண்ணீர் சிந்திக்கு நிக்கிறான். அவன் நிக்கிறான். மருத்துவர்கள், உயிரிழக்கும் மருத்துவர்கள் சாலையில நிக்கிறாங்க சம்பள உயர்வுக்கு, ஆசிரியர்கள் சம்பள உயர்வுக்கு, செவிலியர்கள் சம்பள உயர்வுக்கு. ஒரே ஒரு துறை தான் போராடல, போலீஸ். அதுவும் போராடிச்சுன்னு வச்சுக்க, மூடிட்டு போயிட வேண்டியதான் நாட்டை. இங்க பாரு, போராடியாச்சு. இப்ப வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறேன்? 100 கோடி ஆகும். ஆனா சமாதி எவ்வளவுக்கு கட்டிருக்குன்னு நினைக்கிறேன்? சமாதி சொன்னது யார்? உங்களுக்கு வெளியிட்டார? நீங்க தான் மேலாளர? சொன்னது 150 கோடியா அப்படின்னு நினைச்சுட்டு 80 கோடி பொதகுலிக்கு ஏசி போட்டவனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? டேய், பொதகுலிய பொருள் காட்சி ஆக்கினவனைங்கள உலகத்துல பார்த்திருக்கலாடா? எங்க ஆத்தாப்பேன் அந்த ஏரி ஆக்கிரமிச்சு விட்டார்கள். ஏரி ஆக்கிரமிப்பு இடி, எல்லா இடியும் போய் நின்ன மகன் நான் தான். எல்லா இடத்துலயும் போய் நிற்பேன், சாஞ்சு சாஞ்சு அழுவாங்க. நான் போன உடனே நிப்பாட்டிட்டு போவான். அவன் புல்டோசர் வருவான், அதுக்கு மெயின் பெரிய புல்டோசர் நான் போய் நிற்பேன். போயிடுவான். கேளு வருது. ஒரே ஒரு கேள்வி, என்னது? ஆக்கிரமிச்சுட்டாங்க. எப்போ? 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆக்கிரமிக்கும் போது என்ன புடுங்கிக்கிட்டு இருந்தா என்ன? பதில் கிடையாது. முதல்ல என் ஆத்தாளப்பேன் ஆக்கிரமிச்ச வீடை கட்ட ஒரு செங்கலை வைக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? ஆக்கிரமிச்சு பிளாட் போட்டு கொடுத்தவனே ஆட்சியில் இருந்தா யோக்கியப்பேன். அப்ப இருந்த வட்டாட்சியர் ஆட்சியருக்கு தெரியாம ஆக்கிரமிப்பு நடந்துச்சானா பதில் இல்ல. 60 வருஷம் வாழ்ந்து மின் இணைப்பு கொடுத்து, வாக்காளர் அடையாளம் அட்டை கொடுத்து, குடும்ப அட்டை கொடுத்து, எரிவாயு இணைப்பு கொடுத்து, வீட்டு வரி வாங்கி ரோட்டை போட்டு வாழ வச்சுட்டு திடீர்னு ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறேன். ஆக்கிரமிப்பு, ஏரி ஆக்கிரமிப்பு இடிச்சிட்ட. பல நீதிமன்றங்கள் ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு. இடிக்கிறதா வச்சிருந்தா? சரி, அதை கூட விடுவோம். இப்போ 4 கல்லறை இருக்கு கடற்கரையில. 4 கல்லறை 4 ஏக்கர்ல இருக்கு. இது ஏரி ஆக்கிரமிப்புன்னு இடிச்சா அது கடற்கரை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறதா கூடாது? அதை மட்டும். அங்க அடக்கம் செய்யப்பட்ட யாராவது 10 ஆண்டுகள் நாட்டு விடுதலைக்காக போராடி சிறையில இருந்தார்கள், அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல தூக்கல தொங்கின தீரன் சின்னமலை, மருதுபாண்டி, அப்படி ஏதாவது இருக்கா? திட்டி புறப்பாரு. செக்கிழுத்த என் பாட்டனே எங்க இருக்கான்னு தெரியல. செக்கிழுத்தான், செக்கு மாடுகளுக்கு திணறுமடா செக்க. ஒரு மனுஷன் இழுத்தாண்டா என் விடுதலைக்கு. ஒரு மனுஷன் பிறப்பிலேயே செல்வந்தன், சட்டம் படித்தவன், தாத்தன் சட்டம் படித்தவன், அப்பன் சட்டம் படித்தவன், அவனும் சட்டம் படித்தவன். வெள்ளைக்காரன் கூண்டிலே குற்றவாளி அண்ணாண்டா என் பாட்டன் வாவு சிதம்பரம். இந்த மண்ணின் மக்களுக்காக சொத்தம்பட்டையும் வித்து செத்தான். கடைசியா வறுமையை போக்க வழி இல்ல, மன்னனை வித்தாண்டா. அந்த மகனை மறந்த சமூகம், கேடு கட்ட கூட்டம் இது. போய் கல்லர்கள் இருப்பானா? சுற்றுலா வர்றவனுக்கு பீச்சில் போய் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதி, அப்புறம் உன் இனத்துக்கு சமாதி தானடா மிஞ்சும், வேற என்னடா மிஞ்சும்?
என்ன மிஞ்சும்? எதுக்கு நான் வந்தா மொத்த பள்ளிக்கூடத்தையும் கல்லூரி மூடி பெற போறேன். ஏன்னா படிச்ச ஒன்றும் பயன் இல்லை. அறிவு வேலை செஞ்சா தானே. ஏமாத்துறான்னு தெரியுது. இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்கள் மறுபடியும் எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும்? எப்படி வர முடியுது? எப்படி வர முடியுது? ஒருத்தர் கூட கோபம் வர மாட்டேங்குது. ஏன்? சரி சரி, இப்போ 5000 வங்கி கணக்கில் போட்டாங்க. 6800 கோடி போட்டிருக்காங்க. வாத்தியார் கேட்ட காசை கொடுக்க 100 கோடி தான். மருத்துவர்களுக்கு அதே மாதிரி 150 கோடி தான் செலவாகும். அதை கொடுக்காம நீ 6800 கோடி. யாருமே கேட்கலையே வங்கியில பணம் போடணும். யாருமே கேட்கல 8000 டோக்கன் கொடுங்க. ஏன் கொடுக்குற? எந்த மாதிரியான நிர்வாகம், எந்த மாதிரியான ஆட்சி முறை இது? இங்கே ஒன்று நிறுத்துவ. 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டிகிட்ட கொண்டு வந்துட்ட. இப்ப நீ அறிவிச்சிருக்க அந்த இலவசங்களை கொடுத்துன்னா கொடுக்கணும்னா இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அப்போ வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி தான். ஒரு நாட்டின் வளர்ச்சி கடன் வளர்ச்சி. எங்க அம்மா 2000 ரேஷன் கார்டு வாங்குது. ஆனா அந்த ரேஷன் கார்டுக்கு 2 லட்சம் கடன் இருக்கு. யார் பேர்ல? எங்க அம்மா பேர்ல இருக்கு. எப்படி? கால கொடுமை, கால கொடுமை. எங்க அப்பாட்ட கேட்டேன், ஏப்பா கடன் வாங்கினேன்னு. உன்னை படிக்க வைக்க காசு இல்லை சாமி, வாங்கி படிக்க வச்சேன். மறுபடியும் அப்பா கடன் வாங்கினேன். தங்கச்சியை கட்டி கொடுக்க காசு இல்லை ஐயா, கடன் வாங்கினேன். எங்க அப்பா வாங்கின கடன்ல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம அப்ப ஸ்டாலின் அப்ப வாங்கினதுல ஏதாவது நியாயம் இருக்கா? சொல்லு, ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? இந்த திமுக வாங்கின கடன்ல நிறைவேற்றப்பட்ட ஒரே நான் கேட்கிறேன், தடையில்லாத மின்சாரம், ஒரு நொடி கூட துண்டிக்காத மின்சாரம் எல்லாருக்கும் கொடுத்தேன். சொல்லு. அருமையான பாதையை போட்டு கொடுத்தேன். இது சாலையா சவக்குழியானு தெரியாது. தலைநகர்ல இவ்வளவு கேவலமா இருக்கு பாதைனா மற்ற சாலைகளை நீ யோசிக்க வேண்டியதே இல்லை. அப்போ சிறந்த போக்குவரத்தை கொடுத்தேன் அப்படின்னு இல்லை. இந்த லட்சண அளவுல 1 லட்சம் கோடி போக்குவரத்து துறைக்கு கடன் இருக்கு. இதுல வந்தவன் போனவெல்லாம் நான் பெண்களுக்கு ஓசி, நான் ஆண்களுக்கும் ஓசி. ஒருத்தன் ஊரெல்லாம் ஓசி பஸ். எங்கேயும் ஏறலாம், யாரும் ஏறலாம், யாரும் இறங்கலாம். திருட்டு போய் இந்த பக்கம் ஏறி தாலியாத்துக்கிட்டு அந்த பக்கம் இறங்கலாம். டேய், எங்கிருந்து கிளம்பி வாரிய? நீங்க எல்லாம் எங்கிருந்து வாரிய? ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் தேவையில்லடா. அது ஜவுளி கடை வேலை. ஆடி தள்ளுபடி, அமாவாசை தள்ளுபடி. ஜல்லிக்கட்டை தடை செஞ்சாங்க, அதை வச்சு அரசியலும் செஞ்சாங்க. அன்று ஜல்லிக்கட்டு காளையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது. இன்று மாதாந்திர தொகை தரப்படாமல் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. தீபாவளி போனஸ் அதெல்லாம் அவன் வேலை. கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எஜுகேஷன், மெடிக்கல், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், இது 3 தாண்டா அவன் கொடுக்கணும். கட்டணம் இல்லாம கொடுக்கணும். ஃபுல் திரும்பி வந்துக்கிட்டு என்னை படிக்கவே ஐயா ரஜினிகாந்த் சொல்வாரு, சேலை வெட்டி கேட்காதியடா, வேலை வெட்டி கேளுங்கடான்னு. ஐயா எம்ஜிஆர் 10 ரூபா கொடுக்குறான் ஓட்டுக்கணும். பசிய போக்குறவன் பார்த்து ஓட்ட போடுறான். 10 ரூபா கொடுக்குறவன் பார்த்து போடாகிறான். அவன் ஆளுகளை தான் 1000 2000 கொடுக்குது. 10,000 டோக்கன் அவர் ஆளுக தான் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா? பேரறிஞர் அண்ணா அவர் ஆட்சி வரைக்கும் மதுக்கடையை திறக்கல, டாஸ்மார்க்கை திறக்கல. அண்ணா அவர்கள்ட்ட கேட்குறாங்க, வருவாயை பெருக்கிறதுக்கு இந்த சாராய கடையை திறக்கலாம்னு. அப்படி சாராயம் வித்து வர்ற வருவாய் எனக்கு வேண்டாம். அந்த வருவாய் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்ங்கிறப்பல. வெண்ணெயை நக்கி திங்கிற வெண்ணெய்கள் இந்த வெண்ணெய்கள் தான். அவர் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறவர்கள் தான். நான் ஒரு அப்பேன், எனக்கு 5 பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு, ஐயா குடும்பத்தை நடத்த காசு இல்லை, குடிச்சு கொஞ்சம் காசு தாங்க, குடிச்சிட்டு காசு தாங்கன்னு வாங்கி குடும்பத்தை நடத்தினா என்னை வேணாவது மதிப்பியா? வீட்டை நடத்துறது தகப்பனே குடிக்க வச்சு பிள்ளைகளை காசு எடுத்து நடத்தினா எப்படி இருக்கும்? நாட்டை நடத்துற தலைவன் தன் நாட்டு குடிகளை குடிக்க வச்சு 50,000 கோடியை பறிச்சு அதுல நாட்டு நிர்வாகம் செய்யறது எவ்வளவு பெரிய கொடுமை பாரு. இந்த காவல்துறை இருக்கு, நம்ம உடன் பிறந்தார்கள். குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாது, போதையில வண்டியை ஓட்ட முடியாது. குடிச்சிட்டு வண்டியை ஓரங்கட்டு, சாவியை கொடு. குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாதுன்னு தெரியுற இந்த ஆட்சிக்கு குடிச்சிட்டு குடும்பத்தை ஓட்ட முடியாதுன்னு தெரியாது. எப்படி பாரு. கஞ்சா விக்குது, அவின் விக்குது, கொக்கைன் விக்குது, எல்லா கர்மமும் விக்குது. போலீஸுக்கு தெரியல. ஆனா கஞ்சாவை வாங்கி குடிக்கிறான் பாரு, அவனுக்கு தெரியுது சரியா இங்க விக்குதுன்னு. வாங்கிட்டு வந்துடலாம். அது எப்படி?
எப்படி ஒன்னு விசித்திரமா இருக்கும். குடிக்க போகும்போது நீ வண்டியில போகலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அப்ப என்ன பண்றது? விட்டுட்டு நடந்து போறதா, போதையில உருண்டு போறதா? அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் 2 ஆம்புலன்ஸ் 3 ஆம்புலன்ஸ் வைக்கணும். மட்டையானவனே அட்ரஸ் வாங்கிட்டு உள்ள அனுப்பணும். ஒரு ஆட்சி முறையில ஒரு நுட்பத்தை சொல்றேன். குடிக்க போகும்போது எப்ப அட்ரஸ் கொடுத்து பாப்பா, ஒரு வேளை நீ மட்டை வைக்கணும், குடிச்சு வண்டி ஓட்டக்கூடாது தம்பி, பைக்கை எங்கே விட்டு காலையில் வந்து எடுத்துக்க. அப்ப வண்டியில ஏறி பாடு, வீட்டில் ஒன்று இறக்கி விட்டு. அதே டாஸ்மார்க்னு வருது. இந்த கோழி சோடான்னு ஒரு படம் என் தம்பி விஜய் மில்ட்ட எடுத்திருந்தாப்புல. அதுல இமான் அண்ணாச்சி பேசுவாப்புல. குடிச்சிட்டாங்கன்னு பிடிச்சிட்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன, நீங்க நட்டத்துல ஓடுற ஆவின் பாலைய டோர் டெலிவரி பண்றீங்க, லாபத்துல ஓடுற டாஸ்மார்க்க மட்டும் டோர் டெலிவரி பண்ண மாட்டீங்களா? ஒரு ஆஃப், ஒரு குவார்டர் அப்படின்னு எங்களுக்கு கொடுங்க. அந்த ஒரு குவார்டர் ஆஃபோட ஒரு ஊறுகாயும் கொடுங்க. எப்படி போடுற ஓட்டைன்னு பாருங்க மாப்பிள்ள. அது டாஸ்மார்க்னு ஒரு படம், அதுல ஒரு வசனம் வரும், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு பாரு. தம்பி, குடிச்சா நாம தான் தள்ளாடுவோம், குடிக்கலைன்னா கவர்மெண்டே தள்ளாடிடும். இவங்க காசு. ஒரு நாள் ராத்திரியில நள்ளிரவுல சரக்கு ஓடுது கேட்க நேரில். என் தம்பி போய் கடையை கொடியோட போய் முற்றுகிட்டாங்க. அங்கிருந்து அதிகாரி எடுக்கிறார். அண்ணே, தம்பியில கொஞ்சம் போக சொல்லுங்கண்ணே. என்னாச்சு? கடையை ராத்திரியில ஓட்டுறது கூட மாட்டேன் தடுக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தெரியாது இல்லைன்னு, அதுல இருந்தானே எங்களுக்கு சம்பளமே வருது, வழி இல்லைன்னு. நல்லா இருப்பேன். ஒரு அமைச்சர் பேசுறாரு, குடிக்கிற காசுல வர்றதுலதான் உங்க பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கிறோம். ஏய், எம்பிட்டு பெரிய வள்ளல்கள் பிறந்த நாடா இது. எம்பிட்டு பெரிய, இப்படி கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனத்தின் மக்களை கையேந்த வச்சு கெடுத்து நாசம் பண்ணிட்டான். நான் உன் பிள்ளை, உன் கூட பிறந்தவன், இலவசம்னு ஒன்னும் தரமாட்டேன். போட்டா போடு ஓட்ட, போடலைன்னா போ. தரமாட்டேன். என் இன வரலாற்றில் இலவசம்ங்கிற சொல்லு இல்லாத அழிச்சிருவேன். என்ன கொடுப்பேன்? உலகத்தரத்திற்கு உனக்கு படிப்பை கொடுப்பேன். உன் பிள்ளைக்கு, உன் மகனுக்கு நாட்டை கொடுத்தீங்கன்னா முதல் கையெழுத்து அது முதலமைச்சர் கையில் தான் போடுவேன். போட்டு வச்சுட்டு 2வது பாரு எப்படி பேசுறேன் பாரு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அதை மாணவர்கள் கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு தள்ளி பிறகு அந்த கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்வது கொடுமையிலும் கொடுமை. அதனால் என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பெற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். ஒரு கையெழுத்து. அரசு அதிகாரிகளோ, அமைச்சர் மருமக்களோ, முதலமைச்சர் மகனோ பேரனோ, IAS IPS யாருடைய சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது மாமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ யாருடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ யாரா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படித்து ஆக வேண்டும். சட்டம் அங்கேதான் படிக்கணும். அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை சட்டம். மீறி தனியார் பள்ளியில் தான் நான் என் பிள்ளையை படிக்க வைப்பேன் என்று சேர்த்தால், அந்த தகவல் உண்மை என்று அறிந்தால், அவருக்கு என்ன சம்பளம்? 1 லட்சம் ரூபாய். அங்கே சொன்னால் 1 லட்சம் ரூபாய்னா மீறி அங்க சேர்த்தா 50,000 துண்டிச்சிடும், அரசு எடுத்துரும். 2-3 தடவை பார்க்கும். திருப்பி கொழுப்படுத்த போய் பண்ணிட்டு இருந்தா நீ நாட்டை, தமிழ்நாடு அரசை, தேசத்தை, அரசை அவமதிக்கிறாயின்னு சான்றிதழை வாங்கி தகுதி நீக்கம் செஞ்சு வேலையிலிருந்து அனுப்பிடும். கிளம்பு, அப்படி நீ போய் தனியாருக்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகத்தரத்திற்கு கல்வியை கொடு. முதல் இடத்துல கல்வியில எந்த நாடு இருக்குன்னு இந்த முதலமைச்சர் வேட்பாளரை யாரையாவது ஒருத்தர் சொல்ல சொல்லு. நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். சொல்லு. தெரியாது. 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு. சின்ன நாடு. அவன் தான் கல்வியில அவனுடைய கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறை எல்லாமே சிறப்பா இருக்கு. முதல்ல தென்கொரியா இருந்துச்சு, இப்ப அதை முந்திக்கிட்டு போயிடுச்சு. தென்கொரியா, பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். உன் மகனுக்கிட்ட அரசு கொடுத்துட்டீங்கன்னா 5வது வருஷத்துல இங்க இருந்து சென்னையில, தமிழ்நாட்டின் தலைநகர்ல தாம்பரத்திலிருந்து உங்க பிள்ளை நான் பேசுற மாதிரி உலகத்தரத்திற்கு பின்லாந்து இருக்குன்னு சொல்ற மாதிரி, பின்லாந்துல ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தன் எந்திரிச்சு
உலகத்தரத்திற்கு கல்வியில தமிழ்நாடு இருக்குதுன்னு அவன் சொல்லுவான். என்னோட எஜுகேஷன் சிஸ்டம், டீச்சிங் மெத்தட், கட்டட அமைப்பு எல்லாத்தையும் மாத்திடுறேன். போட்டு காட்டினேன்னு பாரு இருக்கு, எப்படி என் பள்ளிக்கூடம் இருக்கும், எப்படி கற்பித்தல் முறை இருக்கும், எல்லாம் மாத்திடுவேன். உலகத்தரத்திற்கு கல்வியை உனக்கு கொடுத்துருவேன். ₹1 காசு வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். மருத்துவத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஐயா கலைஞருக்கு முடியல, கருணாநிதிக்குன்னா காவேரி, நோ காவேரி. அம்மா ஜெயலலிதாக்கு முடியலன்னா அப்போலோ, நோ அப்போலோ, ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எப்படி? இங்க வா, இங்க வா, இங்க வா. இங்க சட்டம் போடுவோம். உலகத்தரத்திற்கு மருத்துவ தரத்தை தூக்குறோம். தனியார் மருத்துவ காவேரி, அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திராவில் என்ன தரம் கிடைக்குது நீ நினைக்கிறியோ அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுப்பேன். இனிமேல் என் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அரசாங்க மருத்துவமனைக்கு போனாதான் நம்ம பொழப்போம்ங்கிற நம்பிக்கையை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை உயர்த்தி ₹1 கட்டணம் இல்லாம கொடுப்பேன். 90 வயசா பத்தா சாக போகுது இல்ல, தேசத்தின் மூத்த தாய், அவளுக்கு ₹1. நீ உடம்பு முடியல, நீங்க ஆறுல வச்சு கூட்டி வர வேண்டியது இல்ல, அழைச்சு சொன்னா போதும். வாங்கின்னு உயிர் காக்க உறுதி வரும், தூக்கிட்டு போகும், உயிரை காப்பாத்தி கொண்டாந்து தரும். ஏன்னா தேசத்தின் கடமையில முதன்மையானது உயிரை காக்கும் மருத்துவத்தை தன் மக்களுக்கு கொடுப்பது. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சட்டம் சட்டம். 2 உனக்கு காசு கிடையாது, காசு கிடையாது. இப்போ உன் சம்பளத்துல பாதிக்கு மேல மிச்சம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? தண்ணி, தூய குடிநீர். தண்ணி விற்பனைக்கு தடை. வந்தவன பிளாஸ்டிக்கு பாலித்தீனுக்கு பேன் பண்றேன், தடை பண்றேன். தண்ணி விற்பனைக்கு தடை பண்றேன். ஏன்? தண்ணீர் மனித தேவை அல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. நீ அந்த கடையில் போய் அண்ணாச்சி ஒரு அக்வஃபனா கொடுங்க, ஒரு கிண்லே கொடுங்கன்னு கொக்கும் குருவியும் காக்கையும் சிட்டும் அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு கிண்லே கொடுங்கன்னு வந்து வாங்கிட்டு போமா? அந்த பாவத்தை செய்ய நான் தயாரா இல்லை. நான் இயற்கையின் மகன். இவங்க எல்லாம் இருந்தாதான் நான் வாழ முடியும். எனக்கு தெரியும், பேரன்பு கொண்டு நான் இந்த பூமியை காதலிக்கிறேன். அதனால தண்ணீரை விற்பனை விட மாட்டேன். தண்ணீர் வியாபார பொருள் அல்ல, என் தாய்ப்பால், என் பூமி தாயின் தாய்ப்பால். அதனால என்ன பண்ணுவேன்? தாய்ப்பாலும் தண்ணீரும் விற்பனைக்கு இல்லை, நிறுத்துறேன். நானே தூய குடிநீரை உன் வீட்டு வாசலை கொண்டாந்து தந்துடுறேன். ₹1 காசு கிடையாது. இது 3 தான் தமிழ் தேசிய அரசில் கட்டணம் இல்லாமல் உனக்கு கிடைக்கும். மற்றபடி பெண்களுக்கு ஓசி பஸ், ஆண்களுக்கு ஓசி பஸ், நோ ஓசி பஸ், ஒன்லி ஏசி பஸ். காசு கொடுத்து போ, காசு கொடுத்து போ. தரமான சாலை தருவேன். எப்படி பாதை போட்டு இன்னைக்கு ராத்திரி காட்டுறேன் பாரு, பல்லாவரத்தில் போட்டு காட்டுறேன். நான் தான் போட்டு காட்டுறேனே. நீ என்னத்தை பார்த்த? நீ என்னத்தையாவது நோண்டி பொழுத போக்கிட்டு இருக்க. இதை பாரு, ஒரு தொலைக்காட்சிக்காரனும் காட்ட மாட்டான். ஏன்? நான் ஜெயிச்சிருவேன்ல. ஒரு ரெவல்யூஷன் வந்துடும், ஒரு புரட்சி வந்துடும். இவன் வந்தா பள்ளிக்கூடத்து, ஐயோ நம்ம வியாபாரத்தை படுக்க வச்சுருவான் இருக்கேன், டாஸ்மார்க்கை மூடுவாங்கிறானே, கல்லுக்கடை திறந்துருவன்றானே, ஐயோ, அதனால பயப்படுவான். எந்த கொம்ப வந்தாலும் சரி, என் வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னு கேளு. நான் இந்த வேலையை செய்ய வந்தவன் இல்லை, நான் சினிமா எடுத்து பஞ்சம் முளைக்க வந்தவன். என்னை இறக்கி விட்டது யாருன்னு எனக்கே தெரியாது. எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் என் முன்னோர்களின் ஆன்மா, பலாயிரக்கணக்கான என் மாவீரர்களின் கனவு, என் தலைவனின் உயர்ந்த நோக்கம். போடா என்னை பாரு. இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, உயிரை தவிர. ஆனா அடையிறதுக்கு மிகப்பெரிய கனவை வச்சிருக்கேன், லட்சியத்தை வச்சிருக்கேன். நீ ஹிட்லர் சொல்றான், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விட்டுறாத. ஏன்? செருப்பு கட்டியாடு செஞ்சுட்டு போயிடுவான். போடா போய். ஏன் நான் எதுக்கும் பயப்படுறதில்ல. என் வீட்டுக்கு இடி ரைடோ, இன்கம் டாக்ஸ் ரைடோ வர முடியாது. என்னையே ரைடு வேணா வரலாம், வந்து போட்டு பார்த்துட்டு போயிடுச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இடி ரைடு வந்தா நீ தான் எனக்கு இந்த பறக்கும் படை அப்பப்ப மறிக்கும். அம்மா ஏதாவது பறிச்சிருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா, சிரிக்க சார் கொடுங்கம்மா, ஏதாவது வாங்கியிருப்பீங்க போது அங்கிருந்து வரும் 8000 டோக்கன், 10,000 டோக்கன். அங்க போகாது இந்த பறக்கும் படை. கொடுமை. இது ஒரு நாடு. அப்போ சிறந்த நாடாக மாற்றி படைக்கணும்னு உன் பிள்ளைக்கு கனவு இருக்கு. பசி பஞ்சமில்லாத, ஊழல் லஞ்சமில்லாத,
ஏழ்மை வறுமை இல்லாத நாடு. எப்படி பசி பஞ்சத்தை போக்குவசிமான்? நானே வேளாண்மை செஞ்சிடறேன். கவர்மெண்ட்டை வேளாண்மையை தொழில் அரசு பணியாக்கி மாத்திடுது. ஆடு மாடு வளர்த்துருது. மாடு இருந்து பால் இருந்துச்சுன்னா பசி இருக்காது. தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி வருது. 3 லட்சம் கோடி வருது. சாராயம் 50,000 கோடி தான். அதை மூடிட்டு பால் பொருளாதாரத்துக்கு நம்ம போயிடுறோம். 3 லட்சம் கோடி. இப்ப நமக்கு பால் எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து. ஆவின் பால் விற்குது. வளர்க்காது, அரசு வளர்க்காது. பால் வளைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. பால் இருக்கு, வளம் எங்கன்னு கேட்டா பதில் இருக்காது. ஏன் ஆந்திராவில இருந்து உனக்கு வருது? உன்னோட இந்த லட்சக்கணக்கான கோடி ஆந்திர முதலாளிக்க போகுது. அதையே நீ செய்யக்கூடாது. அவன் செய்ய மாட்டான், நான் செய்வேன். ஏன்னா ஆடும் மாடும் கால்நடைகள் இல்லை, நடமாடும் வைப்பகம், மொபைல் பேங்க். ஒரு ஆடு பண்டிகை நேரத்துல ₹1,00,000 போகுது. ஒரு கிடா ₹1,00,000 போகுது. 10 ஆடுனா 10 லட்சம் ரூபாய் பிக்சட் டெபாசிட், நிலையான வைப்பு தொகையில இருக்குது. செல்வம்னு நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? உன்னை உளவியல் நோயாளி ஆக்கணும். படிக்காதவன் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு. உலகத்துல பெரிய சந்தை பால் சந்தை தான். உலகத்துல பெரிய வியாபாரத்தை பண்றது இந்தியா மாட்டுக்கறி வியாபாரத்துல தான். உலகத்துல அதிக விலைக்கு போற பால் கழுதப்பால் தான். உனக்கு என்ன கழுத வளர்க்க கஷ்டமா இருக்கா? இந்திய அரசு, ஐயா மோடியோட அரசு கழுத வளர்த்தா 50 லட்சம் மானியம் தரேங்குது. போய் பாரு, ஆமாவா இல்லையான்னு. கழுதப்பால் தான் 1 லிட்டரு 7,000 ரூபா. கழுதப்பால்ல தயாரிக்கிற பாலாடை கட்டி சீஸ் தான் உலகத்திலே காஸ்ட்லி சீஸ். நான் சொல்றது உனக்கு வேடிக்கையா இருக்கும். ஒரு 5 ஆண்டு கூட எப்படி காற்ற என் நாட்டை மாத்தின்னு பாரு. உலகம் என்னை திரும்பி பார்க்கும். நீ பட்டுப்பூச்சியிலிருந்து எடுக்கிற பட்டு தானே விலை உயர்ந்த நினைச்ச? பட்டு நூல் பட்டுப்பூச்சியிலிருந்து இல்ல. தெருவோரத்துல எருக்களம் செடி பார்த்திருக்கியா? சுடுகாட்டுல தான் அதிகமா முளைச்சிருக்கும். அந்த எருக்கள செடியிலிருந்து எடுக்கிற செம்பட்டு நான் இன்னைக்கு போட்டு காட்டுறேன் பாரு. இப்ப நேரம் இருக்காது காரைக்குடியில. அந்த இந்த எருக்களஞ்செடியிலிருந்து நூலை எடுத்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்திலே காஸ்ட்லி பட்டு. என்னால எருக்களஞ்செடி கூட வாடா வளர்க்க முடியாம போயிடும் நம்மளால. அது கூடவா? எல்லா வேலையும் உனக்கு அரசாங்க வேலையாக்கிட்டோன்னா நிம்மதியா இருப்ப. நீ வாழ்விடத்திலே உனக்கு வேலை தாரே. நீ அவமானப்படு. ஆனா டாஸ்மார்க்ல சாராயம் ஊற்றி கொடுக்கறது கவர்மெண்ட் வேலைன்னு போட்டு போனில்ல. சாராயம் ஊற்றி கொடுக்கறது அரசாங்க வேலைன்னா, சாப்பாடு போடுறது, ஆடு மாடு வளர்க்கறது, பட்டுப்பூச்சி வளர்க்கறது, நெசவு செய்யறதெல்லாம் அரசாங்க வேலைனா அவமானம் ஒண்ணு இல்லை. நல்லா கவனிச்சுக்க. புரிதலோடு இந்த நாட்டில் வாழப்பழகு. தயவு செய்து இந்த அநீதியை ஒழிச்சு விடு. உதயசூரியனுக்கு போட்டு ரெட்டலைக்கு போட்டு எங்களை ரோட்ல போட்டது போதும். கத்தி சாக விடாத. கொஞ்சமாவது மாத்து. கொஞ்சம் சிந்தி. படித்தவர்கள் வாழுகிற நாடுன்னு காட்டு. படித்தவர்கள் கொடுமை. எந்தையாவது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து கொஞ்சம் யோசிச்சு இந்த தேர்தல்ல அணுகுங்க. மாற்ற முடியும். உன் மகன் பெரிய கனவோடு இருக்கேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம்ங்கிற 5 தலைநகரங்களை பிரிச்சு வைப்பேங்கிறேன். எல்லாம் சிரிச்சான். பின்னாடி வந்த ஐயா ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில 5 நகரங்கள் தலையை மட்டும் எடுத்துட்டாப்ல. தலைநகரத்துல தலையெடுத்து 5 நகரத்தை கொண்டு வருவேன். அததான் நான் தலைநகரம்ங்கிறேன். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அவருக்கு. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து டாஸ்மார்க்க மூடுவேன்னு சொல்றான பத்தியில. ஏன்னு கேளுங்க, 2 கோடி குடிகாரர்கள் இருக்காங்க. குடிகாரர்கள் மதுப்பிரியர்கள். அந்த மதுப்பிரியர்கள் வாக்கு போயிரும் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், குடிக்கிற மக்கள் போடுற வாக்கு எனக்கு வேண்டாம். நல்ல குடிமக்கள் போட்டா எனக்கு போதும். அவர்களுக்கும் சேர்த்து தான் நான் போராடுறேன். வந்தவண்ண எண்ணற்ற தாய்மார்கள் கையெடுத்து கும்பிடுறது, இந்த ஆட்சியை ஒழிச்சு விட்டுற மாட்டியா? 2வது இந்த சாராயத்தை மூடி விட்டுற மாட்டியா? இதுதான் உன் மகன் மூடுறேன். மூடிட்டு பரம்பரையா நம்மளோடு இணைந்து வந்த பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சார திறக்கிறேன். ஏன்னா கள்ளு குடிச்சு சத்தம் ஒருத்தனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் ஒருத்தனும் இல்லை, அக்கா தங்கச்சி தாலி அறுத்ததும் இல்லை. கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பே சொல்லுது. அதனால கல்லை திறந்துட்டு இதை மூடிடுறோம். இதுல வர வருமாய பால்ல இருந்து ஈட்டிடுறேன். பால் பெரிய பொருளாதாரம் இருக்கு. என் மாநிலத்தில் 3 லட்சம் கோடினா நான் மேப்படியா நிறைய அதிகப்படியா உற்பத்தி செய்து அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மிகப்பெரிய சந்தையை எப்படி பொருளாதாரத்தில் தலை சிறந்த
ஒவ்வொன்றையும் நான் படம் படமா போட்டு காட்டியிருக்கேன், பாருங்க, மறுபடியும் போட்டு காட்டுறேன். அதனால அறிவில் சிறந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தலாக கடத்தி சென்று விடாமல், அதே இரட்டை உதயசூரியன் கை தாமரைக்கு போட்டு நாட்டை நாசம் பண்ணாமல் புதிய ஒன்றை தேடுங்கள். எல்லாவற்றிலும் நல்லதைத்தான் தேர்வு செய்வீர்கள். கை கடிகாரமா, அலைபேசியா, கால் சேர்ப்பா, எல்லாம் நல்லதா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாட்டை ஆளுகிற தலைவன் மட்டும் ஏன் ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்ய தயங்குகிறீர்கள்? அதில் ஏன் தடுமாறி விடுகிறீர்கள்? உணவா, நல்ல கடை. உடை எடுக்கணுமா, நல்ல கடை. எல்லாவற்றிலும் நல்லதை தேர்வு செய்கிற நீங்கள் நாட்டை ஆளுகிற தலைவர்களில் தடுமாறுகிறார்கள், தவறு செய்து விடார்கள். அடுத்த 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வாக்கு, வலிமை மிக்க உரிமை உங்களிடத்திற்கு. அதை விற்பது என்பது மதிப்புமிக்க நம் உரிமையை விற்பது உலகில் அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதனால அந்த மதிப்புமிக்க உரிமையை விற்று விடாமல் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கில் இந்த நாட்டின் எதிர்காலத்தை நல்வழியில் செலுத்துங்கள். தீய ஆட்சி முறையை தீ வச்சு கொளுத்தி விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெறுங்கள். உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள். கை சின்னத்திற்கு தாமரைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், எம்எல்ஏ ஆனார்கள், எம்பி ஆனார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள். முதன்முறையாக விவசாய சின்னத்திற்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். இந்த தேர்தலில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற எங்களுடைய அம்மா, கற்றறிந்த பெருமகள் முனைவர் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். தகுதி வாய்ந்த தலைவர்கள் யார் என்று பாருங்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பணக்காரர்களுக்கு சீட்டு கொடுக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இவர் நல்ல பணக்காரர், 2000 கோடி சீட்டு. நீ யாரு? நீ 1000, நீ உடம்புடைய சீட்டு. ஒட்டு போட்டு சட்டை தைக்காம ஒரே துணியில சட்டை தைச்சு போட்ட ஆளு நான் மட்டும்தான். கூட்டணி ஆட்சியில் இருந்த கட்சியை 22 பேரை கூட்டிட்டு வருது சண்டைக்கு. அப்ப 25. அப்ப நான் என்ன சொல்றேன், மொத்த கட்சி கூட்டணிய என் ஒத்த கட்சி மோதி வெல்லும். அதனால மதிப்பிற்குரிய பெருமகள், நம்முடைய அம்மா, அறிவார்ந்த நம்முடைய அம்மாவுக்கு, தகுதி வாய்ந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடைய வேண்டும். மாண்புமிக்க மக்களாட்சியை இந்த மண்ணில் மலரச் செய்ய வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம்பற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க. நம்முயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் வாழ்க. நம் அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.